LOCKUP. A human rights violation is the disallowance of the freedom of thought and movement to which all humans legally have a right. While individuals can violate these rights, the leadership or government of civilization most often belittles marginalized persons. Civil and political rights are violated through genocide, torture and arbitrary arrests. Before we move on to the expert panel, let's hear the words of the victim's relative. விட்னஸோட அத்தை பேசுகிறோம்மா. எனக்கு புதன்கிழமை காத்தால ஃபோன் வந்தது. விஜய்க்கு ஃபோன் பண்ண அவங்க அண்ணங்காரன் இது மாதிரி விட்னஸ் செத்துட்டா அப்படின்னு. சரி நான் அழுதுன்னு எப்படி ஆச்சுன்னா போலீஸ்காரங்க ஆச்சு சாவடிச்சாங்க அப்படின்னு போய் ஸ்டேஷனில் போய் கேட்டால் அந்த இன்ஸ்பெக்டர் என்னை உள்ளே ஃபோன் பண்ணார். நீங்கள் யாரும்மா அவங்க அத்தியா அப்படின்னு. ஆமாங்க, இந்த மாதிரி விட்னஸை நாங்கள் பிடிக்க வேண்டியதே இல்லைம்மா, எங்கள் ஸ்டேஷனே இல்லை, ஏதோ அவன் மாட்டிங்கன்னா நான் நைட்டெல்லாம் வச்சுன்னு சுற்றணுமா, அவன் அட்ரஸே சொல்லலைம்மா, இல்லை எங்கே இருக்கிறேன்னு அட்ரஸே அவன் சொல்லலை அப்படின்ட்டு நிறைய போதை பண்ணியிருந்தாம்மா, மாத்திரை போட்டு குடி குடிச்சு கெஞ்சி அடிச்சுன்னு. அதனால் அவங்களால எதுவுமே இது பண்ண முடியல. நாஸ்தா கொடுத்தோம், சாப்பிட்டா உடனே வாந்தி எடுத்து வலி மாதிரி வந்துச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு ஓடணும் அப்படின்னு சொன்னாங்க. வண்டி வரமா, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகிறோன்னு இதே தான் சொல்லியிருந்தோம். அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி விக்னாவை நாங்கள் கொளுத்திடுறோம்மா, இது மயிலாப்பூர் அங்கே இதாண்ட சுடுகாட்டில் கொளுத்திடலாமான்னு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் பேசினார். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, நாங்கள் குழந்தை கூட காத்தாலேருந்து பார்க்காத ஹாஸ்பிட்டல்லே உக்காந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா சுடுகாட்டாண்ட வந்துடும், நீங்கள் பார்த்துங்கம்மா. சாவு வந்தோடனே இறக்குனாங்க, பார்த்து கூட ஆய்வு முடியல, மூஞ்ச கூட சரியாக பார்க்கல. உடனே எடுத்துட்டு அங்கே மண்ணாண்ட வச்சாங்க. எல்லாம் அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் ஒரு பொருள் அந்த குழந்தை வாங்கி போடல. நாங்கள் வந்துட்டோம் நல்லா பொச்சு குடிச்சிட்டு. அதோட எந்த பெருபாடு எங்கள் அண்ணன் பையன் பெரியவன் சொல்கிறான், 1 லட்ச ரூபா கொடுத்துக்குறாங்க அத்தைன்னு. அப்போ தான் வெளியே வந்து எங்கெல்லாம் சொன்னான். அப்போ நான் திட்டினேன். அப்போ சொல்லது தானடா, அந்த போலீஸ்காரங்க கையிலே நம்ம கொடுத்துட்டு இருக்கலாம், நீ எதுக்குடா அந்த காசை வாங்கினேன்ட்டு நான் திட்டினேன். வாங்கலைன்னா காலை ஓடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அத்தை. நான் என்ன பண்ணுறது, அது பயந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த குதிரை ஓட்டினவன் அந்த ரஞ்சித்தை வந்து ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு போயிடு. இவனை பிடிச்ச உடனே 10 நிமிஷத்தில் அவன் அங்கே வந்து நின்றுக்கிறாம்மா. ரஞ்சித்து இவன் குதிரை ஓட்டினேன் தான், சின்னதுலேருந்து அவங்க தான் குதிரை ஓட்டுறான் ரஞ்சித்துக்கான. இவனை பிடிச்ச உடனே இவன் ஃபோன் பண்ணோடனே அவன் 10 நிமிஷத்தில் அவன் போய் நின்றுக்கிறான். நின்னவன் ஒரு கையெழுத்து போட்டு போயிருந்தா அந்த குழந்தைய வெளியே அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. இவன் கையெழுத்து போடல. நான் அவசரமாக ஊருக்கு போகிறேன் வந்து பார்த்துக்கிறேன்னு இவன் போயிட்டான். இவன் போயிட்ட பிற்பாடு தான் இந்த குழந்தைய இட்டுன்னு போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இவர் சாலின்னு 10 லட்ச ரூபாய் அதுவும் கொடுத்தாங்க, செக்கு கொடுத்தாங்க. அதுவும் இல்லை கேஸ் போட்டு இது கேட்கணுமா, அனாதினா அதுக்குன்னு சாவச்சிட்டா எதுவுமே இது இல்லையா. On this note, let's hear what retired police officer Karunanidhi has to say on how the police force is being affected on the discrepancies caused by a few. There is no any scientific method to extract truth from a person. If a person completely is very adamant, he is willing to conceal a certain fact, we cannot bring it out from the person, an ordinary person also. And in the case of hardcore criminals, it will be very difficult. So if a hardcore criminal who is involved in so many cases, even if he is arrested, he cannot voluntarily, he will not give a confession. It is there in the law, you guessed voluntary confession. Nobody will give the voluntary confession because it is he very well aware that it will affect his future, it will bring him punishment. Otherwise, without any recovery, without anything, if only mere confession, we cannot proceed with the investigation. That is, one cannot be a witness against himself. The confession statement cannot be used against him. That is the only thing. The confession statement before a police officer is not admissible in the court of law, means that is the false confession extracted from by illegal means, torture or 3rd degree method or something like that. And it cannot be directly used against him. In that case, the police should take care of him and he should not be allowed to be alone. But the police people, when the accused interested some grassroots level, the constable or somebody, they may, with neglect, out of negligence, they may leave him alone. And actually, when we are arresting him, they will make a search
and we will remove all the thread or something like that. The implements there is to commit suicide. So this kind of so many things are there. We cannot say that only because of torture the custodial death are happening. So many other things are there, and custodial death means only for the purpose of extracting truth from that person. If anybody, but it is punishable. It must be punished. It must be taken seriously. It must be punished. The concern must be punished. There is no other go. It is accepted by all even the police people. We won't support the person who are causing death of an accused in the just to extract confession. We won't allow it. We won't permit it. We will not support it. But there are ways to extract truth from the person. It is all taught to them. They are trained in such a way. According to that only they have to do it. We have with us renowned psychiatrist Dr. Abhilasha, who has shared her views on how the cops are psychologically affected due to such cases. Let's watch. So we're going to talk about the lockup death and the psychology involved in that. As a psychologist, especially the one who has been giving classes for police officials, I feel that cops are undergoing a lot of stress when it comes to their work related or family related as well. And when there is a chance to vent it out, they usually vent it out on the weaker people. So maybe that's why there have been a severe punishments or severe treatments inside the police stations. Apart from this, of course, they also follow humanity. They also have a lot of expectations and dreams and aspirations. When there are some obstacles stopping them to handle it, they feel more frustrated, and they show that frustration towards people as well. High Court Advocate Jimraj Milton shared with us on how police should deal with the situation. Also, he gave us an insight on the steps to be taken by the government to stop this. Custody deathல நிறைய இடங்கள்ல நடக்குது. ரீசெண்டாக விக்னேஷ் கஸ்டடியில் அடித்து கொல்லப்பட்டார். இந்த ப்ராப்ளமில் நிறைய நேரங்களில் மிக அடிப்படையான சில விஷயங்களை சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அதில் 2 முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பிரகாஷ் சிங் கேஸ். அது 2006 என்ன பண்ணாங்கன்னா, போலீஸ் மேலே விசாரிக்க, இப்போ ஒரு போலீஸ் அடிச்சிட்டாங்க, கஸ்டடியல் டார்ச்சர் இல்லை டெத் அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் தான் எஃப்ஐஆர் போடணும். ஒருவேளை அவரே இன்வால்வ் இருப்பார், அவரே அக்யூஸ்டாக இருப்பார். அப்போது இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது? அப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தாங்க. அது கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணணும். ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் தலைமையில் ஸ்டேட் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தலைமையில் அமைக்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாமே மேண்டட்டரியாக ஃபாலோ பண்ணணும். எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விக்னேஷ் இதில் எஃப்ஐஆர் போடுறதுக்கு 15 டேஸ்க்கு மேலே ஆச்சு. இமீடியட்டாக எஃப்ஐஆர் போடும்பொழுது இமீடியட்டாக இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும், இமீடியட்டாக எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியும். எஃபெக்டிவாக பனிஷ்மெண்ட் இருக்கும்போது ஒரு டிட்டரன் எஃபெக்ட் இருக்கும். ஒரு போலீஸ் பர்சனலுக்கு இந்த மாதிரி ஹியூமன் ரைட் வயலேஷனில் ஈடுபடக்கூடாது, இது உடனே எஃப்ஐஆர் போடுவாங்க, பனிஷ் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ யாரையாவது அடிக்கிறாங்க, யாரையாவது 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பயம் இல்லை. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. தமிழ்நாட்டில் 2019 என்ன பண்ணாங்கன்னா, ஹோம் செக்ரட்டரி தலைமையில் ஸ்டேட் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைமையில் டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியும் க்ரியேட் பண்ணாங்க. அந்த மேட்ரு அதை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குது, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அப்போது இதில் முக்கியமானது என்ன, இது இமீடியட்டாக கான்ஸ்டியூட் பண்ணும்பொழுது இமீடியட்டாக ஏன்னா பீப்புள் எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன் வயலேஷன் நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒரு பிளேஸ் வேணும், ஒரு இடத்துல போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால் இதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு இந்த கஸ்டடியல் டெத், கஸ்டடியல் டார்ச்சர் குறையும். இதுக்கு அடுத்து சிசிடிவி போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்டால் பண்ணுறது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது பரம்வீர் சிங்கிற ஜட்ஜ்மெண்ட் 2020 கொடுத்தாங்க. இது சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுல் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி கவரேஜ் பண்ணியிருக்கணும், அதுக்கு ஒரு மானிட்டரிங் கமிட்டிலாம் கான்ஸ்டியூட் பண்ணாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில் அது ஹோம் செக்ரட்டரி, கலெக்டர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இவங்கெல்லாம் இது பண்ணாங்க. அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் தான் இன்சார்ஜு நாங்கள். இது
இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறது கவர்மெண்ட் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை நிறைய இடங்களில். இப்போ ஒரு 5-6 மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்துல் ரஹீம்ங்கிற லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வந்து இது பண்ணும்பொழுது கோர்ட்டில் வந்து கவர்மெண்ட் அட்வொகேட் சொன்னார் வந்து அந்த சிசிடிவி ஒர்க் ஆகலை அந்த ஃபுட்டேஜ் அப்படின்னு அவர் சொன்னார். நாங்கள் ஆர்டிஐயில் பண்ணோம், இன்னும் பதிலே சொல்லலை. அதில் இதை மாதிரி நிறைய இடங்களில் வந்து கஸ்டோடியல் டார்ச்சர் நடக்கிறதுல சிசிடிவியை வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுறதில்ல. சாத்தாங்குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எப்படி அதை செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அன்றைக்கி நைட்டே டெலிட் ஆகிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அட்வான்ஸ்டாக 18 months வரைக்கும் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி டெவலப் பண்ணோன்னே அது வாங்குங்க, மினிமமாக 1 year இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கேஸில் போலீஸ் கவர்மெண்ட் போட்ட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் 30 daysக்கு வந்து எங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. 30 days ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டு இங்கே 1 day டெலீட் பண்ணுற மாதிரி சாத்தாங்குளத்தில் வச்சுருக்கிறாங்க. அப்போது வந்து இதை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஹோம் செக்ரட்டரி இவங்க இல்லாமல் இதுக்கு வெளியில் நல்ல ஸ்ட்ராங்கான அத்தாரிட்டி சுப்ரீம் கோர்ட் அந்த கமிட்டி சொல்லியிருக்காங்க. அந்த கமிட்டியே ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்குது. ஆனால் எஃபெக்டிவாக எப்படி வந்து கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜோ அதே கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா அந்த கமிட்டி வந்து இந்த விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது போலீஸ் பர்சனலுக்கு வெளியில் இருக்கணும். சொல்யூஷன் வந்து ப்ராப்ளம் போலீஸ் பண்ணுறாங்கன்னா போலீஸ் பண்ண என்கொயரி போலீஸே இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, போலீஸே சிசிடிவி ஃபுட்டேஜில் வீடியோ எடுத்து நமக்கு தருவாங்களா? அப்போ இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஈவன் இன்வெஸ்டிகேஷனை கூட வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி பண்ணும்பொழுது ஒன்ஸ் போலீஸ் இப்போ எல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பாடி இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு 90% இது ரெஸ்ட்ரிக்ட் ஆகுங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. On an ending note, Justice Karunanidhi of the State Human Rights Commission has given a brief insight on human rights violation and custodial death and what judgment to be given in such cases. வணக்கம், என் பேர் ஜி கருணாநிதி, நான் மாவட்ட நீதிபதி. இங்கே வந்து தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தில் வந்து பதிவாளராக இருக்கிறேன். இங்கே வந்து பல்வேறு மனித உரிமை மீறல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இங்கு தாக்கல் செய்யப்படுகிறது. முக்கியமாக கஸ்டோடியல் டெத் என்று சொல்வார்கள். கஸ்டோடியல் டெத் 2 வகையாக இருக்கிறது. ஒன்று காவல்துறையில் நடக்கும் மரணங்கள், காவல் நிலையங்களில் நடக்கும் மரணங்கள். மற்றொன்று சிறைச்சாலைகளில் நடக்கும் மரணங்கள். முதலில் காவல் நிலையத்தில் நடக்கும் மரணங்களை அதுவே 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று காவல் அதிகாரிகளின் டார்ச்சர் விசாரணையின் போது ஏற்படும் மரணங்கள், டார்ச்சர் விசாரணையின் போது ஏற்படும் மரணங்கள். இரண்டாவதாக என்கவுண்டர் டெத்துன்னு சொல்வார்கள். அந்த 2 வகையில் நடைபெறும். ஜெயிலில் 3 வகையாக மரணங்கள் நடைபெறும். ஒன்று அவர் ஜெயில் அதிகாரிகளால் டார்ச்சர் செய்யப்பட்டு மரணம் நிகழும். மற்றொன்று வகையில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மூன்றாவது வகையாக இன்மேட்ஸ், அந்த ஜெயிலில் இருக்கும் இன்மேட்ஸுக்கு இடையில் ஏதாவது தகராறுகள் நடந்து அதன் மூலமாக மரணங்கள் நிகழும். இவைகளை எல்லாம் கஸ்டோடியல் டெத் என்று சொல்வார்கள். இப்போ காவல்துறை மரணங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தார் எங்களுக்கு புகார் அளிக்கும் போதோ இல்லை அரசு அந்த காவல்துறை சம்பந்தமாக எங்களுக்கு இன்டிமேஷன் வரும்போதோ அதை வழக்காக பதிவு செய்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். வழக்கு விசாரணை எடுத்துக்கொண்டவுடன் எங்களிடமே ஒரு புலன் விசாரணை பிரிவு உள்ளது. அதனுடைய தலைவராக ஐஜி, அதன் பின்னிட்டு அவருக்கு உதவியாக எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்ஐ, கான்ஸ்டபிள்ஸ் இவர்கள் இருக்கிறார்கள். அது இல்லாமல் இவர்களிடமும் நாங்கள் இதை விசாரணை செய்து அறிக்கை கேட்போம். அது இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் ஹோம் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி போலீஸ், ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் விங்கு உள்ளது. அவர்களிடமிருந்தும் அறிக்கை தாக்கல் செய்ய கேட்போம். இந்த அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த மரணத்திற்கு யாரெல்லாம் காரணம் என்ற விவரங்களை கண்டறிந்து அவர்கள் மீது இந்த வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெறும். இந்த அறிக்கை இல்லாமல் அந்த இரு தரப்பையும் அழைத்து முதலில் மனு கொடுத்த தரப்பினரை விசாரணை செய்வார்கள். அடுத்ததாக எதிர்மனுதாரர் தரப்பு அவர்களுடைய ஆட்சேபனை கேட்டு அவர்கள் தரப்பு சாட்சிகளையும் வரவழைத்து விசாரித்து அந்த உண்மை அது வந்து
ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷன் அந்த அடிப்படையில் தான் அந்த மரணம் நிகழ்ந்துள்ளது என்று நிரூபிக்கும் பட்சத்தில் இந்த ஆணையம் 3 விதமாக தீர்ப்பு வழங்கும். முதலாவதாக நஷ்டஈடு, இன்னொன்று அந்த குற்றத்தின் தன்மையை பொறுத்து டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் என்று சொல்வார்கள், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுவார்கள். இன்னொரு உத்தரவும் செய்யப்படும். அதனுடைய தன்மை வீரியத்தின் தன்மை அதிகமாக இருக்கும்போது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து, ப்ராசிக்யூஷன் சொல்லுவாங்க, வழக்கு பதிவு செய்து அது கொலை வழக்காகவோ வேறு என்ன அந்த குற்றத்தின் தன்மைக்கேற்ப வழக்கு பதிவு செய்ய சொல்லியும் உத்தரவு பிறப்பிப்பார்கள். இவ்வாறு அனைத்து கஸ்டோடியல் டெத்தும் இங்கே வழக்கு பதிவு செய்யப்படும். அது ஜெயில் டெத்தாக இருந்தாலும் காவல் நிலைய மரணங்கள் இருந்தாலும் அனைத்தும் இந்த மாநில மனித உரிமை ஆணைய விசாரணைக்கு எடுத்து எவ்வளவோ நிறைய வழக்குகள் திறம்பட விசாரித்து எல்லோருக்கும் நீதி வழங்கியுள்ளது. Since the overall incidents pertain to reported atrocities against persons in custody by police personnel, the committee constituted to get at the truth of the matter should basically be made up with personnel outside the police force to attain a state of neutrality in order to arrive at justice. In other words, the system of investigation, including the investigators, which is presently in vogue with all its hierarchical structure, but not obtained without any obvious internal interference, renders the very process just in a fragile state, but also derails the whole process of establishing the truth about the custodial death. It is a situation where the appointed lawmaker becomes a qualified lawbreaker whose breach is left monitored by another erstwhile bird or current member of the same flock. Finally, it is for the government to take measures considering complexity and safety of the personnel involved and the police personnel to being made aware of their limitations while handling mostly law-ignorant citizens of our nation. Stop Lockup Death. Created by Aruna Naresh, MA International Studies, Stella Maris College, Chennai.